தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமான மத்தேயு நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 15வது வாக்கியம், எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்கக்கூடாதா, அல்லது நான் நல்லவனாய் இருப்பதால் உமக்கு பொறாமையா என்றார். இப்போ நான் பார்க்கின்ற பின்னணியெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். இருந்த போதிலும் இங்கே நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை, முக்கியமான வார்த்தை என் விருப்பப்படி. அப்படி பார்க்குற சமயத்தில் இறைவனுடைய விருப்பத்துக்கும்படி தான் எல்லாமே நடக்கிறது. அப்போ நீங்கள் நானும் தெய்வத்துடைய விருப்பத்தின்படி தான் இங்கே வந்திருக்கின்றோம். இறைவனுடைய விருப்பத்தின்படி என்னை துறவற வாழ்க்கையிலும், இறைவனுடைய விருப்பத்தின்படி உங்களை இல்லற வாழ்க்கையிலும் தெய்வம் கொண்டு வந்திருக்கின்றார். அப்போ எல்லாமே இறைவனுடைய விருப்பத்தின்படி நடக்கிற காரணத்தினால் உனக்கும் எனக்கும் அங்கே எதுவும் அதிகாரம் அங்கே இல்லை. அப்போது துறவற வாழ்க்கையில் இருக்கிற என்னை உயர்த்துவதும் தாழ்த்துவதும், என்னை எந்த மாதிரி கொண்டு போகிறதெல்லாம் அது அவருடைய விருப்பம். இல்லற வாழ்க்கையில் இருக்கிற உங்களை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் எல்லாம் கொண்டு போது அது அவருடைய விருப்பம். அப்போ நீங்களும் நானும் எந்த அளவுக்கு அவருக்கு ஒத்துழைப்பை கொடுக்கின்றோமோ, எந்த அளவுக்கு அவருடைய மனநிலைக்கு ஏற்றபடி நம்ம செயல்படுகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அபிஷேகம் கிடைக்கும். ஆனால் எல்லாமே அவருடைய விருப்பத்தின்படி நாம் நடக்கிற சமயத்தில் இதோ ஒரு நாளும் நமக்கு வேதனையோ, காயங்களோ, அவமானங்களோ, துக்கங்களோ, கண்ணீரோ, கஷ்டங்களோ எதுவும் அங்கே இல்லாது. மாறாக நாம் எதிர்பார்க்குற அந்த அமைதியும் சமாதானம், சந்தோஷம் நமக்கு வந்திருக்கும். ஆகவே இறைவனை மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்முடைய விருப்பத்தின்படியே நாங்கள் செயல்பட சக்தி எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அந்த விருப்பத்துக்கு ஏற்றபடியே செயல்படக்கூடிய கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரை சொல்லிக்கொண்டு இறைவனை மன்றாடி ஜெபிப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, உம்முடைய விருப்பமானது திருப்பலி வழியாகவும் இறைவார்த்தை வழியாகவும் நீ தாமே எங்கள் வெளிப்படுத்துகின்றீர். அந்த வெளிப்படுத்தலை நாங்கள் புரிந்து கொண்டு அதுக்கேற்றபடி வாழ்க்கை வாழ சக்தியை தாரும். ஆமாம் மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.